தம்பி தம்பி, ஒரு நிமிஷம்ப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. சாயங்காலம் பேசிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரிப்பா. சரி, ஓகே, பாருப்பா. ஒர்க் முடிஞ்சாப்பா? ஆமாண்ணா. காலையிலேயே நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல. சாரிண்ணா, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். பேசிக்கலாம். சரிப்பா, போய் பாரு. தம்பி, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சாரிண்ணா, நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. போனதும் படுத்துட்டேன். ஒர்க் டென்ஷன் வேற. தப்பாக நினச்சிக்காதீங்க. சாயங்காலம் எவ்வளோ நேரம்னாலும் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். கோச்சிக்காதீங்க, ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. வாப்பா. சாரிண்ணா, உங்களை வேற 2 நாளாக வெயிட் பண்ண வச்சிட்டேன் போல் இருக்கு. 2 நாளாக ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னண்ணா சொல்லுங்க. அதாவது ஹலோ. ம். ஆ. சொல்லுங்க. ஓ. சொல்லுங்கண்ணா. பேசிட்டீங்களாப்பா? பேசிட்டேங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? உங்க வாழ்க்கை ஈஸியா போதாப்பா? எனக்கு என்னங்கண்ணா, நான் ஜாலியா தான் இருக்கேன். வேலைக்கு போறேன், வரேன். நல்ல ஃபேமிலி. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நான் ஜாலியா தான் என்னங்க இருக்கேன். கொஞ்சம் இங்க வாங்க. ஒரு நிமிஷம்ப்பா வரேன். நீங்க பாருங்க. ஒரு நிமிஷம் போய் பாருங்க. அண்ணா, நீங்க மொத சொல்லுங்கண்ணா. 2 நாளா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போய் பாருப்பா. இல்ல இருக்கட்டும், பரவால்ல, போய் பாருங்க. ஒரே ஒரு நிமிஷங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. தம்பி, ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு பேசுறேன்பா. ஆனந்துங்கிறவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், சொல்லுங்க. அவரு இங்க பொய்மான் கரெக்ட் கிட்ட சூசைட் பண்ணி இறந்துட்டாருப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, கையில உங்களோட போன் நம்பர் தான் எழுதி வச்சிருந்தாப்ல. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். நீங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வரீங்களா கொஞ்சம்? சரி, ஓகே சார். ஹலோ மாப்பிள்ள, கேள்விப்பட்டியாடா? ஆனந்தன் எப்பட்றா அவன்கிட்ட பேசுனதுக்கப்புறம் கூட இப்படி சூசைட் பண்ணிட்டாரு? என்னடா சொல்ற? ஆமாம் மாப்பிள்ள, அவர் ஏதோ ஃபேமிலியில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே ஒரு மாதிரியாக இருந்தார். யார்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. நான் தான் சரி நீங்கள் பாலாட்ட போய் பேசுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், நான் தான் உங்களை அனுப்பி விட்டேன். உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் அவர் இப்படி பண்ணார், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள. பண்ணியாடா. ஐயோ, தப்பு பண்ணியாடா. தப்பு பண்ணியாடா. தப்பு பண்ணியாடா. ஐயோ, பெரிய தப்பு பண்ணியாடா. ஏன்டா இப்படி பண்ண? ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இருந்துட்டு அந்த உயிரை காப்பாத்திருக்கல. ஒரு உயிர் உங்களிடம் பேச நினைப்பவர்களுக்கு ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். நீங்கள் ஒதுக்கும் அந்த ஒரு சில நிமிடம் ஒரு நபரின் வாழ்க்கையை அல்லது உயிரையே கூட காப்பாற்றக்கூடியதாக இருக்கலாம். டோன்ட் இக்னோர் எனிஒன்.